அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் மோதும் பைடன் மற்றும் ட்ரம்ப் இடையே இன்று நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்ற பெயர் பெற்றவர் ட்ரம்ப் என ஜோ பைடன் விமர்சிக்க, பைடன் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் உலக நாடுகளின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் பைடன் ட்ரம்ப் இடையே அமெரிக்காவின் அட்லாண்டாவில் இன்று நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்ற பெயர் பெற்றவர் ட்ரம்ப் என கடுமையாக விமர்சித்த ஜோ பைடன், நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர்தான் இந்த ட்ரம்ப் என தெரிவித்தார். அமெரிக்காவில் உள்ள பல நீதிமன்றங்களில் ட்ரம்ப் மீது வழக்கு நடந்து வருகிறது. அவரது ஆட்சி காலத்தில் குழந்தைகள் அவர்களின் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். 1,00,000 அமெரிக்கர்களை ஆப்கானில் இருந்து நாங்கள் மீட்டுள்ளோம். யுக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்கிறது. மிக மிக மோசமான பொருளாதாரத்தை ட்ரம்ப் என்னிடம் விட்டுச் சென்றார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி வருகிறோம். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பைடன் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என விமர்சித்தார். கொரோனா காலத்திலும் நான் சிறப்பாக ஆட்சி நடத்தினேன். எல்லையை பைடன் திறந்து விட்டதால யாரோ அமெரிக்காவிற்குள்ள நுழையிறாங்க. சட்டவிரோதமாக குடியேறியவர்களால தான் அமெரிக்கர்கள் கொல்லப்படுறாங்க. பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தான். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவோட நன்மதிப்பு மோசமாக சரிந்து விட்டது. மேலும் தான் அதிபராக பதவியேற்றால் யுக்ரைன் போரை நிறுத்துவேன் என ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.